வெல்கம் டு பைக்கர் டிஜி. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் எப்படி வந்து சிஎஸ்வி ஃபைலில் வந்து டேட்டாவை ரீட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து அடிஷனல் டேட்டா வந்து இன்சர்ட் பண்ணுறது, அதாவது ரைட் பண்ணுறது சிஎஸ்வி ஃபைலில் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் வந்து ஏற்கனவே வந்து ரீடிங்கை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம எப்படி ரைட் பண்ணுறது டேட்டாவை அப்படின்றத பார்ப்போம். ஸோ அடிஷனலாக நான் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நம்ம சேம் கோடு எக்ஸிஸ்டிங் கோடு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த கோடு தான் இங்கே வச்சிருக்கேன். அடிஷனலாக நான் டேட்டா அப்படின்ற ஒரு வேரியபிள் ஒரு அடிஷனலாக ஒரு ரோ எடுத்திருக்கேன். அடுத்து ஃபீல்டு நேம்ஸ், என்னென்ன ஃபீல்டு நேம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் அங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அதே தான் வித் ஓப்பன் பேசிக்ஸில் data.csv அதே ஃபைல்லே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து அடிஷனலாக ரெக்கார்டை வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ரீட் மோட்ல வச்சிருந்தோம். அதுக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ரீட் ப்ளஸ், அதாவது ரீட் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ரீட் அண்ட் ரைட். ஓகே, தட் இஸ் a difference ஆர் ப்ளஸ் அண்ட் டபிள்யூ ப்ளஸ். இதை பற்றிலாம் சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆர் ப்ளஸ் ஸோ எடுத்துட்டோம். இப்போ நம்ம இது எக்ஸிஸ்டிங் டேட்டா வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து ரீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண பண்ணுவோம், ஜஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, இதுதான் நம்ம கிட்ட உள்ள எக்ஸிஸ்டிங் டேட்டாஸ். ஸோ ஐடி 4 வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து ஆட் ஆகலை. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன, இது வந்து எம்ப்ளாயி ஐடி. ஓகேங்களா, நம்ம வந்து எம்ப்ளாயி ஐடின்னு ஹெடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு ரைட் சிஎஸ்வி டாட் டிக்ட் ரைட்டர்ஸ். ஓகே, இங்கே பாருங்க டிக்ட் ரைட்டர். இந்த டிக்ட் ரைட்டரில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட், அதாவது எந்த ஃபைலை நம்ம ரைட் பண்ண போகிறோம். அடுத்த பேராமீட்டர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெடர்ஸ். நம்ம வந்து இந்த ரைட்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் என்ன ஹெடர்னு வந்து, அதாவது ஃபீல்டு நேம், அதாவது இந்த ஹெடர் வந்து நீ யூஸ் பண்ண போகிற அப்படின்ற. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபீல்டு நேம்ஸ். ஓகே, ஸோ ஃபீல்டு நேம்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டு நேம் இந்த இது நம்மளோட கஸ்டம் எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஃபீல்டு நேம் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம், இந்த ஃபீல்டு நேமை வந்து ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த ரைட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ரைட்டர் டாட் நமக்கு வந்து டேட்டா வந்து ரைட் பண்ண போகிறோம். அப்போ ரைட் ரோஸ் என்ன பண்ண போகிறோம், இந்த டேட்டாவை. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆச்சு, நமக்கு வந்து டேட்டா வந்து ரைட் பண்ணிட்டோம். இப்போ லெட்ஸ் எக்ஸிக்யூட். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன இருக்கணும், இந்த சிஎஸ்வி ஃபைலில் அடிஷனலாக ஒரு ரோ வந்து இன்சர்ட் ஆகிருக்கணும். ஓகே, லெட்ஸ் ட்ரை. பாருங்க, 4 James 28 இன்ஜினியரிங் கரெக்டாக வந்துச்சா அப்படின்னா, லெட்ஸ் நமக்கு வந்து இந்த ரைட்டிங்கை வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே, ஹைட் பண்ணிடுவோம். இப்போ நமக்கு வந்து இதை வந்து ரீட் பண்ணி பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து ரீட் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கணும், இந்த அடிஷனல் நம்ம இன்சர்ட் பண்ணோம்ல அந்த ரோவும் நமக்கு வந்து வரணும். பாருங்க, ஆல் கிளியர். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் நம்மளோட நியூ டேட்டாவும் வந்து என்ன வச்சு நமக்கு ரீட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து எப்படின்னா சிஎஸ்வி ஃபைலில் வந்து ரைட் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஃபீல்டு நேம்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இட்ஸ் எக்ஸிஸ்டிங் ஃபைல். நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபைலில் தான் ரைட் பண்ணியிருக்கோம். நமக்கு ஃபீல்டு நேம்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதனால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஃபீல்ட்ஸ் நேம் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுத்தோம், பட் ஃபீல்டு நேமை ரைட் பண்ணலை. இப்போ நம்மளோட ஃபைல் வந்து எம்டியா இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகேங்களா, நமக்கு வந்து ஃபைல் வந்து எம்டியா இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபீல்டு நேம் ரைட் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, ஸோ இந்த ரைட்டையும் நம்ம ஹைட் பண்ணிடுவோம். நமக்கு ரோஸ் வந்து கண்டிப்பாக நமக்கு என்னவா இருக்கணும், எம்டியாக தான் இருக்கணும். ஓகே, எக்ஸிட் பண்ணுவோம். ஸோ எம்டி நத்திங். ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரைட்டரில் டிக்ஷனரி ரைட்டர் ஃபீல்டு நேம்ஸ் கொடுத்துருக்கோம், பட் ஃபீல்டு நேமை நம்ம ரைட் பண்ணாமல் டேட்டாவை ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பட் ஓகே, லெட்ஸ் ட்ரை. என்ன நடக்குதுன்னு இங்கே போகிறோம். இங்கே பாருங்க, என்னாச்சு, ஃபீல்டு நேமே நமக்கு கிடையாது. ஓகேங்களா, அந்த ஹெடரே வந்து இல்லை பாருங்க, வெறும் அந்த ரோ மட்டும்தான் இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து ஹெடரை வந்து ரைட் பண்ண சொல்லணும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவோம், ரைட்டர் ஓகே டாட் ரைட் ஹெடர். ஓகேங்களா, ரைட் ஹெடர்னு நம்ம கால் பண்ணணும். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஹெடர் வந்து அந்த ஃபீல்ட் நேம்ஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டோம்ல, என்னென்ன ஃபீல்ட் நேம் கொடுக்க போகிறோம் அப்படின்றது கொடுத்துட்டோம். ஓகேங்களா, ஸோ அதை அதில் நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண சொல்கிறோம், அந்த ஃபைலில் போய் எனக்கு வந்து ஹெடரை வந்து ரைட் பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கோம். ஓகே, லெட்ஸ் எக்ஸிக்யூட் நவ். இப்போ இங்கே என்ன நடந்திருக்கணும், நமக்கு வந்து ஹெடரோட பாருங்க, ஹெடர் அதோட வந்து நமக்கு வந்து அந்த அடிஷனல் ரோ. ஓகேங்களா, இது ரெண்டும் நமக்கு வந்து இன்சர்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிஎஸ்வி ஃபைலில் வந்து நம்ம வந்து ரைட்டிங் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், அந்த வித் எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.